ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டவண்டி சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. சேஸ் மட்டும் பழசு, மேலே இருக்கிற எல்லாமே புதுசாகவே போட்டிருக்காங்க. இந்த டிப்பருக்கு வந்து 16 குறுக்கு சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 5mm சைடு 4mm திக்னஸில் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. லாரி சேஸ் தான், சிங்கிள் வீல் டிப்பரு, 5 டன் பம்ப் கெப்பாசிட்டி, சேலன் டைப் டிப்பரு, டபுள் டோர் டிப்பரு, புது டிப்பரு. உங்களுக்கு பெயிண்ட் அடித்து புதுசாக கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், டிப்பர் தண்ணி கூட இருக்குது, லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு இருக்குது. பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு குறையும் இருக்காது. புது டிப்பரு, நேரில் போய் நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம். டிப்பரும் நல்லா தெளிவாகவே இருக்குது. நல்லா பெயிண்ட் அடித்து உங்களுக்கு புதுசு மாதிரி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்ட் அடிக்கிறதோட சேர்த்து தான் இந்த டிப்பரோட ரேட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்பரோட ரேட் வந்து 1,50,000 ரூபாய் சொல்கிறாங்க. நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம். டயர் நல்லா இருக்குது, இருந்தாலும் லோடுக்கு தாங்காது அப்படின்னா நீங்கள் டயர் வேறு மாற்றிக்கணும். பெயிண்ட் அடித்து கொடுக்குறதோட சேர்த்து தான் 1,50,000 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது புது டிப்பர் மாதிரி இருக்கும். புதுசாக போட்டிருக்காங்க, தெளிவாகவும் இருக்குது. 16 குறுக்காங்கள், 5 டன்னு பம்பு கெப்பாசிட்டி, 1 யூனிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. டிப்பரை நம்ம நேரில் பார்க்கல, நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு பம்பு கெப்பாசிட்டிலாம் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம். தெளிவாக இருக்குது. 16 குறுக்காங்கள், பிளாட்ஃபார்ம் 5mm, சைடு 4mm. இந்த டிப்பர் இருக்கிற இடம் சேலம் மாவட்டம், எடப்பாடியில் இருக்குது. டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் ஓட்டி பார்த்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புது டிப்பர், நல்லா தெளிவான டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க.